இந்தியாவுக்கு வந்தார் புட்டின் அப்படின்னு சொல்கிறத விட என்னெல்லாம் பேசினார் அப்படிங்கிறத பற்றி மக்கள் கேட்குறதுக்கும் அதை பற்றியான பயங்கரமான டிஸ்கஷன் பண்ணுறதுக்கும் நம்மலாம் தயாராக இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக அவர் பேசின மரணத்தை வெல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பிரிக்ஸ் கரன்சியை உடனடியாக அறிமுகம் செய்ய போகிறீங்களா? அமெரிக்காவினுடைய இரட்டை வேடம், இந்தியா சீனாவினுடைய நட்பு, இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படிப்பட்டவர், இப்படின்னு சொல்கிற பல விஷயங்களும் ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியா எப்படி சில நாடுகளை தனிமைப்படுத்துகிறார்கள், சென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய நாடுகள் எப்படி ஏழ்மையான நாடுகளை அவங்களுடைய உலக அரசியலிருந்து மிகப்பெரிய அளவில் வேற்றுமையாக பார்க்கிறார்கள், இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடந்திருக்கு. எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பதிவு இருக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இன்றைக்குள்ள டிஸ்கஷன் முடிஞ்சால் தானே, இன்றைக்கி நைட்டு 9:30 தான் ஒரு ஃப்ளைட் ஏறி போகிறாரு. அதன் பிறகு வர இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்னொரு பதிவில் வரும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறத பற்றி தான் புட்டின் அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நபர்களும் நினச்சிருப்பாங்க. ஏன்னா புட்டின் அவர்களே அவர் ஒரு பாடி டபுளில் இருக்கார், அவர் இம்மார்டாலிட்டி அடைஞ்சிட்டாரு, அவருக்கு மரணமே கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட செய்திகளை பார்த்துருப்போம். ஈவன் புட்டின் அவர்களுக்கு கோஸ்ட் ட்ரெயின் ஒன்று இருக்குது, அவருடைய வண்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக எந்த ஒரு சக்தியாலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பல செய்திகள் இன்டர்நெட் முழுவதுமாகவே வலம் வந்து கொண்டு தான் இருக்குது. அவருக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கார் இந்தியாவில் வந்துச்சு. இந்தியாவில் வந்த காரில் மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் ஒன்றாக இணைந்து அவங்க ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நேற்று ஃபுல்லாக ஹாட் நியூஸாக இருந்துச்சு. இப்படி பல விஷயங்களில் புட்டின் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் பெரிய அளவில் டாக்காக மாறுது. அதில் தான் இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறத, இல்லை சாகாவரம் இருக்குமா இல்லையா, மனிதர்கள் சாகாவரத்துக்கு போவாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது. அதற்கு அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், கடவுள் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் எல்லாத்துக்கும் மேலே. Everything has an end. Only God is eternal. We can extend longevity of life 100%. I'm sure we can. 77 years ago, average lifespan of a person in India was 31 years. சாகாவரம் அப்படிங்கிறத விட மனிதர்கள் இப்போ மெடிக்கலி ரொம்ப என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்கும். நோய்களை கண்டறிவதாக இருக்கட்டும், ஆயுளை இன்னும் கொஞ்சம் நீட்டித்து போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்டாக நம்ம யாருக்குமே சாவு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். பட் இதுவரையிலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய முடிவுகள் இருக்குது. இந்த முடிவுகள் ரஷ்யாவில் ஏகப்பட்ட ரிசர்ச் நடந்துட்டு இருக்கிறத பேஸ் பண்ணியான ஒரு கேள்வி தான். அந்த கேள்விக்கான பதிலாக இவர் அதை சொல்லியிருக்கார் அப்படின்னாலும் இதே கேள்வி யார்கிட்டையும் கேட்கப்பட்டது என்றால் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அவரும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பதிலை தான் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளில் ரொம்பவே முக்கியமான கேள்வி எது அப்படின்னா பிரிக்ஸ் கரன்சி தான். நீங்கள் பிரிக்ஸ் கரன்சி உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உலக நாடுகள் இல்லாட்டி பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லி இரண்டு விதமான நாடுகள் இருக்காங்களா? மேற்கத்திய நாடுகள் பிரிக்ஸை ஏன் எதிர்க்கிறார்கள்? இந்த மாதிரியான கேள்வி புட்டின் அவர்களிடம் வைக்கப்படுது. அதுக்கு புட்டின் அவர்கள் சொல்கிறாரு, யூரோப்பை பொறுத்த வரைக்கும் யூரோவை வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் பெருசாக மாறலை. பிரிக்ஸ் கரன்சி அப்படிங்கிறத நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். பட் அதை சடனாக கொண்டு வர்றதுக்கான எந்த தேவையும் இப்போது இல்லை. அதுக்காக அது இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. பிரிக்ஸ் கரன்சி உருவாகி கொண்டிருக்கிறது. Well, there is no need for haste. И тогда не будешь совершать каких-то грубых ошибок. If there is no hurry, then you will avoid many grave mistakes. ஆனால் உடனடியாக அதை நாங்கள் அறிமுகம் செஞ்சு அதன் வழியாக ட்ரேடு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட் எங்களுக்குள்ள இப்போதைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பிரிக்ஸ் கரன்சி உருவாகிட்டு இருக்கிறது என்னவோ உண்மைதான், பட் உடனடியாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பதில் நம்ம எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த இடத்துல உடனடியாக இல்லை அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேற ஒன்றுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக ஏகப்பட்ட காய் நகர்த்தலை அமெரிக்கா செஞ்சிட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய இன்னைக்கு கூட அமெரிக்கா ரஷ்யாவினுடைய ஆயில் நிறுவனங்களுக்கு எதிராக டஃபஸ்ட் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்த செய்தி வந்துச்சு. இப்படி எல்லாத்தையுமே பார்க்கும்போது எஸ் நாங்கள் பிரிக்ஸ் கரன்சி உருவாக்கிட்டு இருக்கோம், உடனே வரும் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட கோபங்களை அது உருவாக்கும். ஸோ சைலண்டாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது பிரிக்ஸ் நாடுகள் அப்படிங்கிறது மேற்குலக நாடுகளுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். அப்படி சைலண்டாக காய் நகர்த்தி எந்த டைம் நமக்கான டைமாக வருதோ அந்த டைமில் இறங்கி அடிக்க போகிறதுக்கு தான் பிரிக்ஸ் அப்படிங்கிறது தயாராகி வருகிறது. வெளி உலகத்துக்கும் மீடியாவுக்கும் சொல்ல வேண்டியது இவ்வளோதான். பிரிக்ஸ் உருவாகி கொண்டிருக்கிறது, ஆனால் நேரடியாக உடனடியாக இல்லை என்பது. மோடி அவர்களை பற்றி என்ன சொன்னார் புட்டின் அவர்கள் அப்படின்னு கேட்டால், மோடி என்னுடைய நண்பர், அதுவும் அவரே மாதிரியான ஒரு தலைவர் இந்தியாவுக்கு கிடைத்தது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். He is a very reliable person. In that sense, I'm speaking very sincerely. India got lucky.
He lives India. I'm talking to him and I know him. அது மட்டும் கிடையாது, இந்தியா சீனா உறவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இரண்டு பேருமே ரொம்ப புத்திசாலிகள். இரண்டு தலைவர்களுமே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு பார்வை அவங்களுக்கு இருக்குது. எனவே இதுக்குள்ளே தனியான ஒரு பிரச்சனையை நாங்கள் எதுவுமே பார்க்காம அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸையும் அதில் அவர் கொடுக்குறார். இந்த செய்திகளுக்கு அடுத்தபடி அவர் சொன்னது, வெஸ்டர்ன் மீடியா வந்து ட்விஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் சோவியத் யூனியன் ரஷ்யாவாக உருவாக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் வச்சுருக்கேன் நான். ஆனால் அந்த பதிலை கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, பொறுமை கிடையாது. அப்படியே கேட்டாலும் நான் என்ன பதில் சொல்கிறேனோ அதை அவங்க வெளியிட மாட்டாங்க. Reintegration of what? Of the Soviet Union? No, of course not. That's simply not on the table. We do not have such a goal and it won't make any sense. அதுக்கு பதிலாக அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணலாம், அப்படி ட்விஸ்ட் பண்ணது வழியாக ரஷ்யாவினுடைய பேரை எப்படி டிஃபைன் பண்ணலாம், புட்டின் அவர்கள் சொன்னார் இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புச் செய்தியை போட்டுட்டு அதுக்கு பிறகு மக்களை எப்படி குழப்பலாம் அப்படின்னு சொல்லி தான் வெஸ்டர்ன் மீடியா இருக்காங்க. வெஸ்டர்ன் மீடியாவினுடைய இந்த ட்விஸ்டிங் பவர் அப்படிங்கிறது ஒரு மோனோபோலியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்தும் ரஷ்யா பல நேரங்களில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். மீடியா வைஸ் யுத்தம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய அஜெண்டா பேஸ்டான சேனல்ஸ் இருக்குது, இல்லாட்டி மீடியாஸ் இருக்குது. அது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறது மக்கள் காலப்போக்கில் செய்து விடுவார்கள் என்கிற ஒரு பதிலும் கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்ததான் இந்தியாவினுடைய கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு ஃபேரி டேல் மாதிரி, அதாவது நம்ம சொல்லுவோம்ல மாயாவி கதைகள்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர், பட் வெரி ஃபேண்டாஸ்டிக் அப்படிங்கிற மாதிரியும். அதே மாதிரி இந்தியா மற்றும் புட்டின் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது டின்னர் டிப்ளமசி அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே செய்வோம். இந்த டின்னர் டிப்ளமசி அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய குடியரசுத் தலைவர், நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து நேற்று நைட்டே சாப்பிட்ருப்பாங்க. இந்த டின்னர் டிப்ளமசி அப்படிங்கிறதும் ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும். பொதுவாக புட்டின் அவர்கள் அவர் ஊருக்குள்ளேயே இருந்தார், அவர் மாளிகையிலே இருந்தாலுமே இரண்டு தலைவர்கள் வந்தாங்கன்னா புட்டின் அவர்களுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப பெரிய அளவில் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய சுவாசமாக இருக்கட்டும், ஈவன் அவருடைய மனித கழிவுகளாக இருக்கட்டும், அதை கூட இங்கே விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்தியாவில் வந்தால் மட்டும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் டெல்லி முழுவதுமாகவே ட்ரோன் தாக்குதலிருந்து தப்பிப்பதற்கான அதிநவீன ஏஐ கேமராக்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. அது இல்லாமல் ஏகப்பட்ட செக்யூரிட்டி அப்படிங்கிறத அவங்க செஞ்சுருந்தாங்க. நம்முடைய எஸ்பிஜியாக இருக்கட்டும், ரஷ்யாவினுடைய உளவுத்துறையாக இருக்கட்டும், ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு படையாக இருக்கட்டும், இந்தியா ரஷ்யா புட்டின் அவர்கள் மோடி அவர்களுடைய இந்த சந்திப்பு நடத்தப்படுவதற்கான மிகப்பெரிய செக்யூரிட்டியை கொடுத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, உங்களுடைய உளவுப்படை அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப பெருசா பேசுறாங்களே, எல்லா இடத்திலிருந்தும் உங்களுடைய இந்த உளவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டா CIA, மொசாட் இவங்க எல்லாருமே பெரிய ஸ்ட்ராங்கான உளவுப்படை தான். அதே மாதிரி எல்லாமே உளவுப்படை இருக்குது. பட் அதை பற்றி அதிகமாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை மட்டுமே கொஞ்சம் தட்டி கழித்து விட்டார். அடுத்ததாக ட்ரேடு தான். பொதுவாக இப்போ புட்டின் அவர்கள் இங்கே வந்திருக்காருன்னா இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 20க்கும் அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய MOIs எல்லாமே சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. இதில் ரொம்ப முக்கியமானது ட்ரேடு தான். இந்த ட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்தியா ரஷ்யாட்டிருந்து அதிகமான பொருட்களை இறக்குமதி பண்ணுறாங்க, பட் ரஷ்யா இந்தியாவிடமிருந்து குறைவான பொருட்களை இறக்குமதி பண்ணுறாங்க. இதனால் இந்தியா ரஷ்யாவுக்கு அதிக பணத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஆயில் வந்து இப்போ ரஷ்யாட்டிருந்து கூடுதலாக வாங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஆயுதங்கள் கூடுதலாக ரஷ்யாட்டிருந்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ரஷ்யா இந்தியாவிடமிருந்து குறைவான பொருட்களை வாங்குவதையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் சொன்னது என்னன்னா, எஸ் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பொருட்களை நாங்கள் இந்தியாவிடமிருந்து வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம், அதற்கான ட்ரேட் ரூட் அப்படிங்கிறத செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான சைன் தான். இந்தியா, இந்தோனேஷியா, ஆப்பிரிக்கா இந்த 3 நாடுகளையும் அவர் ரொம்ப பிரத்யேகமாக கவனிக்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. ஏன்னா இந்த மாதிரியான நாடுகள் அடுத்ததாக சென்ட்ரல் பவராக மாறிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும், இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இவங்களுடைய முடிவுகள் அப்படிங்கிறது உலக அரசியலில் பெரிய அளவில் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான நாடுகள், அதாவது மல்டிபோலார் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது கண்முன்னே உருவாகி கொண்டிருக்கிறது. இது இன்னும் அதிகமான வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த ஆசையையும் புட்டின் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். அடுத்ததாக உக்ரைன்ஸினுடைய நியூட்ராலிட்டி தான். உக்ரைன் மேலே நீங்கள் ஏன்பா போர் தொடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். நாட்டோ எங்களுக்கு எதிராக இருக்கிறது. நாட்டோ கண்டிப்பாக எங்களுக்கு எதிரான ஒரு டேஞ்சர் தான், அதை நாங்கள் மறுக்கவே மாட்டோம். அந்த நேரத்தில் உக்ரைன் அவங்களுடைய நியூட்ரலிட்டியை இழந்து எங்களுக்கு எதிரான செயல்முறைகளில் ஈடுபடும் போது தான் இந்த யுத்தம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த யுத்தம் எப்போது முடிவடையும் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அவர் சொன்னது, இந்த யுத்தத்தை நான் தொடங்கலை, இந்த யுத்தத்தை தொடங்கினது உக்ரைனும் மேற்குலக நாடுகளும். அவங்க இதை டிசைட் பண்ணுறாங்க, எப்படி நடக்கணும், எப்படி போகணும். அதை தடுக்கிறதும் எங்கள் நாட்டு மக்களை காப்பாற்றுவதும் மட்டும்தான் என்னுடைய வேலையை தவிர இந்த
யுத்தத்தை நிறுத்துவது அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டோட்டலாக இந்த அப்படியே அந்த முடிவுகள் மேற்குலக நாடுகள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். இது மட்டும் இல்லாமல் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக நிறைய பொருளாதார தடையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல. நான் கேட்கட்டுமா, அவங்களுக்கு தேவையான நியூக்ளியர் ஃபியூலை இன்றைக்கும் ரஷ்யா தான் கொடுத்துட்ருக்கோம். எங்ககிட்ட இருந்தால் நிறைய நியூக்ளியர் ஃபியூல் அப்படிங்கிறது அமெரிக்கா வாங்கிட்டு இருக்காங்க. Well, I would like to note, and have already mentioned this publicly once, the United States itself still buys nuclear fuel from us for its own nuclear power plants. That is also fuel, uranium for the reactors operating in the United States. அவங்களுக்கு தேவையான நியூக்ளியர் ஃபியூலை அமெரிக்கா வாங்கும்போது இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குறது சரியல்ல அப்படின்னு சொல்றதுக்கு அமெரிக்காவுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான வேலிட் பாயிண்ட் தூக்கி இன்டர்நேஷனல் மீடியாவில் போட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் மீடியா லெவலில் இந்த கேள்வி கேட்டாலும் இதனுடைய பதில் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக பல நாடுகளிலும் எதிரொலிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து இந்த நியூக்ளியர் ஃபியூல் வாங்கும்போது நீங்கள் ஏன்டா வாங்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி ஏதோ இந்தியாவுக்காக மட்டும் கிடையாது. அது உலக நாடுகளுக்கு ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஹிண்ட். இந்த ஹிண்ட்டை சரியாக பயன்படுத்தி உலக நாடுகள் கேள்வி கேட்டாங்கன்னா அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாது. பட் கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி தான். அடுத்ததா, அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு தேவதூதரா, ஒரு பீஸ் மேக்கரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த கேள்விக்கு கொஞ்சம் தடுமாறி விடுவார் புட்டின் அவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. பட் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு பீஸ் மேக்கரா அப்படிங்கிறத விட அவர் அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார். Regarding the situation in Ukraine, yes, let me repeat once again. I am absolutely certain, with no doubt at all, he sincerely aims for a peaceful resolution. பட் அதையும் தாண்டி அவருடைய மனசில் கொஞ்சமாக பொருளாதாரம், அது இல்லாமல் அரசியல், இது எல்லாமே கலந்து விடுவதால் அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக மாறிடுது. அதனால் பீஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி பொருளாதாரம் இல்லாட்டி அரசியல் இங்கே கலக்கும்போது பிரச்சனைகள் உருவாகின்றன. இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய நட்பு ஏதாவது நாட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியவே முடியாது. வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் எனி கண்ட்ரி அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார். இந்தியா ரஷ்யா நட்பு அப்படிங்கிறது அந்த இரண்டு நாடுகளுக்குமானது. அவங்க இன்னொரு நாட்டுக்கு எதிராக இந்த கூட்டணியை உருவாக்குனாங்க, இன்னொரு நாட்டுக்கு எதிராக இந்த ஆயுதத்தை உருவாக்குனாங்க, இன்னொரு நாட்டுக்கு எதிராக இந்த டெக்னாலஜி உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. எங்களுடைய நட்பு பல வருடங்களாகவே, பல தசாப்தங்களாகவே இது பெருசாக மாறிக்கிட்டே இருக்குது. அதில் இந்த நாட்டுக்கு எதிராக அப்படின்னு சொல்கிறது உலக அரசியலில் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஒரு நாடு நட்பு நாடாக இருக்கும், நாளைக்கு ஒரு நாடு எதிரி நாடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்தியா ரஷ்யா உறவு அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த கேள்வியை எல்லாரும் கேட்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடு கூட நட்பு வைக்கும்போது அது இரண்டு நாட்டு உறவாகத்தான் பார்க்கப்பட வேண்டுமே தவிர இன்னொரு நாட்டுக்கு எதிரான சதிவேலையாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதே நேரத்தில் பிற நாடுகள், வேறு நாடுகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க நாடுகளுடைய கூட்டணி பிற நாடுகளுக்கு எதிராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதற்கு உதாரணத்தை உக்ரைன்னு சொல்கிறார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாடுகள் சேர்ந்து ரஷ்யாவை எதிர்க்கிறார்கள். இந்த கூட்டணி ஒரு நாட்டை அழிப்பதற்காக. இதே மாதிரியான கூட்டணி கிடையாது இந்தியா ரஷ்யாவினுடைய கூட்டணி. எங்களுடைய கூட்டணி எங்களுடைய நாட்டு மக்களுக்கானதாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. ரஷ்யாவினுடைய ஒரு எஜுகேஷனல் ஏஜென்சி அப்படிங்கிறது டெல்லியில் அதனுடைய பிரான்ச்சை செட்டப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் இரண்டு நாட்டினுடைய வர்த்தகம் 2030. அதற்கான முயற்சிகள் என்ன எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பல டிஸ்கஷன்லையும் இந்தியா மற்றும் ரஷ்யா அவங்களுடைய மூத்த அதிகாரிகள் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் என்னென்ன ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போகிறாங்க, இதையும் தாண்டி எந்தெந்த விஷயங்கள் இந்தியா ரஷ்யா பேசிக்கொண்டிருக்கிறார்கள், Su-57 இருக்கட்டும், S-500 400 இருக்கட்டும், இதை பற்றியான டிஸ்கஷன் எப்படி ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு பதிவில் பார்த்துடலாம். இது ஜஸ்ட் அ பிகினிங். வேறொரு பதிவுக்காக காத்திருங்கள். ஸோ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.